போதும் ஆண்டவர், உங்களுக்கு ஆபிரகாம் போதாதா? ஆமே ஆண்டவர் போதாது, நீ வரணும். நம்ம எல்லாமல் பூரணராகாதபடி. ஆமே. அதனாலதான் எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் உங்கள் நிமித்தம் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி. ஐஸ்வர்யவான் சொல்லும் போது பணக்காரன் அல்ல, எல்லா பரலோக சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறவன். வேதம் சொல்லுகிறது, அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். அவர் அடிமையின் ரூபம் எடுத்ததுனால நாம் எந்த பாக்கியத்துக்குள்ள வந்தோம் தெரியுமா? அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற இதுதான் கிருபை. இன்னைக்கு நான் அவர் அப்பான்னு அழைக்கிறேன்னா அவர் யாரா வந்ததுனால தெரியுமா? அடிமை. அவர் ஏற்கனவே பிதாவை அப்பா, அவர் மட்டும்தான் அப்பான்னு அழைச்சிட்டு இருந்தார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் உங்கள் நிமித்தம் நீயும் அவர் அப்பான்னு கூப்பிடுங்கிறதுக்காக பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையா இருந்தவர். செல்ல பிள்ளையா அவர் மடியில தான் வச்சிருப்பாராம் பிதா. ஆமே. மடியில வச்ச பிள்ளைய தூக்கி கொடுத்து, மடியில இருந்த பிள்ளைய தூக்கி கொடுத்து, எங்கோ அடியில் இருந்த என்னை தூக்கி மடியில வைத்ததுதான் கிருபை. எதற்குமே உதவாத ருசிச்சவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, எட்டாத எதற்குமே ஓரலமதனமா கண்மலையை ஓரலமா கரலபா பாபா. எப்படிங்க 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 இருக்கும்? ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இது என்னங்க நியாயம்? நல்லா படிக்கிற பையன் ஃப்ரெண்ட்ல இருக்கிறான், எல்லாத்துலயும் ஃபெயில் ஆற பையன் பின்னாடி இருக்கிறான். ஒருத்தர் வாராரு, ஃப்ரெண்ட்ல நல்லா படிக்கிற பையனை எடுத்து பின்னாடி வச்சு, பின்னாடி இருக்கிற பையனை எடுத்து முன்னாடி வச்சா இதுக்கு பேர் தான் கிருபை. ஆமென். இது எனக்கு எப்படி விவரிக்கணும்னு தெரியல. ஆமென். ஒரு பழுதும் இல்லாத செல்ல பிள்ளையா இருந்த இயேசு மடியிலிருந்து எடுத்து கொடுத்து, ஆமென், எங்கோ அடியில கிடந்த என்ன தூக்கி மடியில வைத்து அழகு பார்க்கிறார் என்றால் இந்த கிருபைக்கு ஒரு கிரயம் கொடுக்கப்பட்டது. அவர் அடிமையின் ரூபம் எடுத்து. ஆமென். ஹல்லேலூயா. அதிசயம் இது இயேசுவின் தியாகம், அதிலும் இன்பம் அன்பரின் ஸ்நேகம். அதிசயம் இது இயேசுவின் தியாகம். ஏங்க, நம்ம சர்ச்சில் நம்ம இடம் கொடுக்கிறதுக்கு நம்ம இடத்துல இன்னொரு ஆள் இருந்தாலே, ஆனா இவர் யார் தெரியுமா? தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். எங்க நான் ஒருத்தனுக்காக எல்லாத்தையும் விட்டு வந்தேன், அவன் எங்க இருக்கிறான்? ஆண்டவரே, நீங்க இருந்த இடத்துல இருக்கிறான். போய் இடம்பிடி ஃப்ரெண்டு 2 ரோவை பிடிச்சு போடு. அப்படி இல்லை, என் சீட்ல யாரோ. இந்த அன்பை எனக்கு வர்ணிக்க முடியல. ஹல்லேலூயா. இயேசுவை கொண்டாட தெரியாதவர்களுக்காக நான் பரிதவிக்கிறேன். இயேசுவை கொண்டாட தெரியாதவர்களை பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு. அவர்கள் அனுபவிக்கிறார்களே தவிர அறியவில்லை.
ஆமே. 30 வருஷம் ஒரு வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்பா அம்மா கொடுக்கிற சாப்பாடு தெரியுது, அனுபவிக்கிறோம். அப்பா அம்மாவை தெரியலன்னா இதை விட பரிதாபம். அப்படித்தானே இருக்கு. இன்னைக்கு நேர ஆண்டவர் சமூகத்திலே வந்து அவரை ஆராதிக்கும். இன்னைக்கு ஆண்டவரே உங்க சமூகத்துல நான் இருக்கிறேன்னா, சமூகத்தில் இருக்கிற தகுதி உள்ளவர். ஆமென். அவர் தரித்திரரானதுனால நாம் ஐஸ்வர்யவான்களானோம். அவருடைய வஸ்திரம் பறிக்கப்பட்டது. அவர் தரித்திரரானார். அந்த வஸ்திரம் தான் நம்மேல் ரட்சிப்பின் வஸ்திரமாய் விரிக்கப்பட்டது. அவர் தரித்திர இந்த பூமியில எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வந்தார். நிலாவுக்கு போனவர்களில் ஒருவர் தான் ஜேம்ஸ் ஐர்வின், 8வது நபர் என்று நினைக்கிறேன். அவர் நிலாவில் கால் ஊண்டி நடந்துட்டு வரார். தேவ மனிதர் அவர். அப்ப அவர்கிட்ட வந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்கிறாங்க, நிலால நடந்தது எப்படி இருந்துச்சு? எங்க எல்லாருமே அப்படி பிரமிப்பா கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் நிலால நடந்தது அதிசயம் கிடையாது, சர்வ வல்லவர் இறங்கி வந்து இந்த பூமியில நடந்தார் பாருங்க, அதுதான் அதிசயம். நான் நிலாவுல போய் நடந்ததெல்லாம் அதிசயம், நீங்க அதே அதிசயம் நினைக்கிறீங்க. நான் இன்னொரு அதிசயத்தை சொல்லவா? ஆமென். தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் பெரியவர், வானத்தை சிங்காசனமாய் பூமியை பாதபீடமாய் உடையவர். எனக்காக எல்லாவற்றை விட்டு இறங்கி இந்த 33 வருஷம் இந்த பூமியில நடந்தார் பாருங்க. அங்க இங்க சுற்றி, இதுதாங்க அதிசயம். ஆமென். இந்த நியூஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாவே வைரல் ஆச்சு. அவருடைய ஸ்டேட்மெண்ட். தேவ பிள்ளைகளே, ஆமே, நிலாவுக்கு போயிட்டு வந்தவரெல்லாம் கிறிஸ்துவ கொண்டாடுறாங்க. அவர் சமூகத்தில், அவர் பந்தியில் இருக்கிறவர்கள் பல நேரத்தில் கிறிஸ்துவை கொண்டாட மறக்கிறோம். ஆமே. வேதத்துல எப்பொழுது அந்த வார்த்தையை பார்த்தாலுமே அதை கம்ப்ளீட் பண்ண முடியாத வசனங்களில் ஒன்று உண்டு. அதுதான் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். நாம் அவருக்குள் நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக. இந்த வேர்டை வந்து சொல்ல கூட எனக்கு முடியல. நேற்று இந்த வார்த்தை என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு. எப்படிங்க இருக்கும்? For our sake, Father God made him to be sin. நம் நிமித்தமாக அவர் பாவம். இவரை எப்படி கொண்டாடுறாங்க பரலோகத்துல? சேனைகளின் கர்த்தர். இப்ப அவரை யார் ஆக்கிட்டார் தெரியுமா? பாவம் ஆக்கிட்டார். பாவம். எது பாவம், எது பாவம் அப்படின்னு இருக்கும்போது நம் நிமித்தம் என்ன நீதி ஆக்குறதுக்கு அவரை பாவாக்கணும். ஆமென். ஆமென். பாவம் லிஸ்ட் போடுவோம் தெரியுமா? இந்த வேடை வந்து எனக்கு இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல, என்னால தாங்க முடியாது. அவரை பாவமாக்கினார். பாவம், பாவம், இது பாவம். என்ன ஆண்டவரை இந்த அன்பு? எதுக்கு ஆண்டவரை இப்படி? எனக்கு ஒன்ன நீதிமானாக்கணும். எதுவும் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு. இப்ப நல்ல கவனிங்க, இயேசுவை பிதா நம் நிமித்தம் பாவமாக்கினார். பாவமாக்கிட்டார்ல. அவர் யாரு? தீமையை பார்க்க மாட்டாத பாவமாக்கிட்டு முகத்தை திருப்பிட்டார். இயேசு கத்துறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அவர் தீமையை பார்க்க மாட்டாது. ஓ, அப்படி என் நிமித்தம் நம்முடைய அக்கிரமங்களை அவர் மேல விழ பண்ணிட்டு இப்ப அவருடைய
நீதி என்ன? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அப்படியே போட்டுட்டு அதுவரை பிதா இயேசு பிதா அப்படி பார்த்துட்டே இருக்கிறார். இப்ப அவர் பாவமாக்கப்படும் போது பிதா தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் முகத்தை அப்படியே திருப்புறார். எங்க திருப்புறார் நினைச்சீங்க? நம்ம மேல. என் இயேசு சிலுவையில கைவிடப்பட்டு அவர் கதறும் போது இங்கே நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே நாம் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அன்புக்கு இணையான அன்பு வேற ஒன்றுமே இல்லை. செபுலோனே, நீ வேணும். இவ்வளவு உனக்கு செஞ்சனா உன் பின் நாட்களில் உன்னை மகிமைப்படுத்தாமல் இருப்பேன். உனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறேன். இனி உனக்கு என்னப்பா செய்யணும் என்கிட்ட கேட்டா சொல்லுவேன். இதுவே என்னால தாங்க முடியல ஆண்டவரே, இதுவே என்னால தாங்க முடியல. எல்லாரும் சகைவ அக்கிரமக்காரன் பாவினாங்க. இயேசு அவன் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லிட்டு அவர் வேதம் சொல்லுகிறது அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அவர் சாபமானார், நாம் இந்த வாக்குத்தத்தத்து சந்ததியா மாறணும். அவர் காயப்பட்டார், அந்த தழும்புகளால் நாம் குணமானோம். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே, நம் நிமித்தம் தரித்திரரானதினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு. இப்ப நமக்கு இன்னும் என்ன பாக்கி இருக்கிறது தெரியுமா? எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். அதை கர்த்தர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். எனக்கு இயேசுதான். கண்களை மூடி தேவ சமூகத்தில் தாழ்த்தி உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நன்றி சொல்ல முடியுமா ஆண்டவருக்கு?